வணக்கம். நான் மை பூஸ்ட் கால் டாக்ஸி சிவகுமார், கேடிசி நகர், திருநெல்வேலி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி முடிஞ்சுது. தீபாவளி முடிஞ்சாலும் நமக்கு அதில் சந்தோஷமான தீபாவளியா என்னங்கிறத இந்த வருடத்துலேருந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட தொழில் நலிவடைந்து கொண்டே இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை எப்பவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை ஆனால் யாரும் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிபணிந்து இந்த தொழிலை நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மில் அதிகமாகிவிட்டார்கள். கார்ப்பரேட் கம்பெனி நம்மளை என்ன பண்ணுறது பாருங்கள். அவன் நினச்ச மாதிரி தான் அவன் நடத்திட்டு இருக்கான். முதல்ல ஆசை வலையை விரிப்பான், அப்புறம் உங்களை அடிமையாக மாற்றுவான். அவன் இல்லைன்னா நீங்கள் வண்டியே ஓட்ட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களை தள்ளிடுவான். தயவுசெய்து நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். கார்ப்பரேட் கம்பெனிகளை வேரோடு கருவறுப்போம். தயவுசெய்து ஓலா, உபேர், ரெட் டாக்ஸி, ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக், ஃபாஸ்ட் ட்ராக், எஃப் டாக்ஸின்னு ஒன்று ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் நேமில் இது மாதிரி நம்மளோட உழைப்பை திருடி திங்கக்கூடிய, நம்ம ரத்தத்தை உறிஞ்சி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு சொந்த வாடகை வாகனமும் இல்லாமல் அவங்க நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டாங்க. குறைவான வாடகையில், அதுவும் மட்டமான ஒரு வாடகையில் உங்களை அனுப்பிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம விட்டுட்டோம். இனிமே அதை விட்டு வெளியே வாங்க. அந்த டாக்ஸி கம்பெனிகளை விட்டு வெளியே வாங்க. எனது அருமை நண்பர்களே, ஓட்டுநர் சொந்தங்களே, வாடகை டாக்ஸி உரிமையாளர்களே, தயவு செய்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், அதை விட்டு வெளியே வாருங்கள். அவர்களிடம் இருக்கும் அட்டாச்மெண்ட்டை நீக்கிவிட்டு வெளியே வாருங்கள். அவனிடம் ஒரு வண்டி இல்லை என்றால் அவனால் கஸ்டமருக்கு வண்டி கொடுக்க முடியாது. நீங்கள் வண்டி கொடுக்கறதுனால தான் அவன் கஸ்டமருக்கு வண்டி கொடுக்குறான், குறைஞ்ச வாடகையில் போகிறான். இந்த தொழிலை நாசமாக்கிட்டான். தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். தயவு செய்து நமது ஓட்டுநர் சொந்தங்கள், உரிமையாளர்கள், தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், வெளியே வாங்க. நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அவன் பரிதை வச்சு போயிடுவான். அனைவரும் ஒற்றுமையாக வாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓட்டுநர் சொந்தங்கள், உரிமையாளர்கள், வாடகை டாக்ஸி உரிமையாளர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கம்பெனிகளை விட்டு வெளியே வாங்க. தன்னால் சோத்துலடித்த பந்து மாதிரி அந்த ஆஃபர் எல்லாம் உங்ககிட்ட சேரும். நீங்கள் தனியாக சுதந்திரமாக உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் வாழணும் தான் நீங்கள் டாக்ஸி வண்டி போட்டு வந்திருக்கீங்க. ஆனால் திரும்பவும் அவன்கிட்ட போய் அடிமையாக நீங்கள் வாழுவீங்க. இந்த அடிமைத்தனம் தேவையா? இது என்னோட கொஸ்டின். தயவு செய்து வெளியே வாங்க. சுதந்திரமாக நம்ம கால் டாக்ஸியை ஓட்டலாம். நன்றி, வணக்கம். சிவகுமார்.